Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் கிராம ஊராட்சிகளை நகர ஊராட்சிகளுடன் இணைக்கும் நகரமயமாக்கல் திட்டத்தையும் அதற்கு துணை போகும் விடியா அரசையும் கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். விடியா திமுக அரசை கண்டித்து கூட்டணி கட்சியினரே போராடும் அளவிற்கு பொம்மை முதல்வர் ஆட்சி நடத்தி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் மின்சார ஒயர் உரசி வேப்பமரம் தீப்பிடித்து எரிந்தது. ஜங்ஷன் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள வேப்பமரத்தில் மின்கம்பி பட்டதால் வேப்பமரம் தீப்பிடித்து எரிந்தது. மழை பெய்ததால் மரத்தில் ஏற்பட்ட தீ தானாகவே அணைந்தது. இந்த நிலையில் மாதந்தோறும் இந்த மரம் மின் வயரில் உரசாதவாறு வெட்டுவதாக கூறி மின் ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்து வந்தனர். இதேபோல் கடந்த 2 தினங்களுக்கு முன்பும் பராமரிப்பு பணிக்காக மின்சாரத்தை துண்டித்ததாக கூறப்படுகிறது. விடியா ஆட்சியில் அதிகாரிகள் மின்வெட்டை எப்படி உருவாக்குவது என்பதையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரியலூர் ரயில்வே கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு SRMU தொழிற்சங்கத்தினர் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மத்திய பாஜக அரசை கண்டித்தும் அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். சென்னை டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என டிட்டோ ஜாக் கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அரசாணை 243 ரத்து செய்வது உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 29, 30, 31 ஆகிய 3 நாட்களில் சென்னை டிபிஐ வளாகத்தை தொடர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர். ரயில்வே துறையை தனியாரிடம் ஒப்படைக்கக்கூடாது, புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் SRMU தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தனியார் மையமாக்குவதை மத்திய அரசு கைவிடவில்லை என்றால் அகில இந்திய அளவில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர்கள் எச்சரித்தனர். கூலி தொழிலாளி ஒருவர் குடும்பத்துடன் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். வெள்ளையம்பட்டு கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசன் தமக்கு சொந்தமான 4 ஏக்கர் நிலத்தை உறவினர் ஒருவர் போலி ஆவணம் தயாரித்து அபகரித்து விட்டதாக விழுப்புரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் ஆனந்தபுரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் எதிர்த்தரப்புக்கு ஆதரவாக வெங்கடேசனின் மனைவி, பிள்ளைகளை வீட்டிற்கு வந்து தாக்கியதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி வெங்கடேசன் குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். காவல்துறையினர் குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்படுவது வாடிக்கையாகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை தோப்பூர் பகுதிக்கு செல்லும் நெடுஞ்சாலையில் மின்கம்பங்களை அகற்றாததால் விபத்து ஏற்படும் அச்சம் உருவாகியுள்ளது. ஹார்விப்பட்டியிலிருந்து திருநகர் செல்லக்கூடிய சாலையில் 70% விரிவாக்க பணிகள் முடிவுற்ற நிலையில் சாலையின் நடுப்பகுதியில் அமைந்துள்ள மின்கம்பங்களை மாற்றி அமைக்காததால் விபத்து நிகழும் அச்சம் ஏற்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே மின்கம்பத்தை உடனடியாக மாற்றியமைக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டையில் சிப்காட் சார்பில் அமைக்கப்பட்டு வரும் தொழிலாளர் விடுதியின் 9வது மாடியில் இருந்து தவறி விழுந்து பிளம்பர் உயிரிழந்தார். வல்லக்கோட்டை பகுதியில் சிப்காட் சார்பில் 13 அடுக்கு மாடியுடன் தொழிலாளர் விடுதி கட்டப்பட்டு வருகிறது. இங்கு செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற ராஜேஷ் பிளம்பராக பணிபுரிந்து வந்துள்ளார். கட்டிடத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் போது ராஜேஷ் 9வது மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். விசாரணையில் இங்கு நடைபெறும் கட்டுமான பணியில் பாதுகாப்பு வழிமுறைகள் பின்பற்றவில்லை என்பது தெரியவந்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் வேலையை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அறிவித்தபடி 609 ரூபாய் ஊதியம் வழங்கவில்லை என குற்றம் சாட்டிய தூய்மை பணியாளர்கள் PF, ESI நிதிகளில் முறைகேடு செய்வதாக புகார் தெரிவித்துள்ளனர். ஒப்பந்ததாரரை மாற்றிவிட்டு கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் எச்சரித்தனர். 609 ரூபா சம்பளம் அறிவிச்சிருந்தாங்க. இது வரைக்கும் இந்த சம்பளம் எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த சம்பளத்தை கேட்டால் ESCP பிடிச்சிருக்கேன் அப்படின்றாங்க. அவங்க எங்களுக்கு அதுக்குண்டான கணக்கு வழக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. உபகரணங்கள் வாங்கி தரல. உபகரணங்கள் ஒரு சில மெடிக்கல் செக்கப் எதுவும் பண்ணலை. இது வரைக்கும் நம்ம ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோம். புலவட்டிகளை காப்பாற்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.